நல்ல டேஸ்டியாக ஒரு வத்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. இது செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 25 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இதை போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நான் கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு பெரிய பழுத்த தக்காளி இது கூடவே சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக்காகி ஆயில் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் போல் கொதி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு கொதி வந்து லைட்டாக ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துடலாம். நான் மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கேன், எந்த வத்தல் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் இதனுடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.